ஸோ கைஸ் நாங்கள் இப்போ எங்களோட டெஸ்டினிக்கு வந்துட்டோம். ஸோ கோண்டா ஜங்ஷனில் இறங்க போகிறோம். இவர் தான் எங்கள் தாத்தா, பார்த்துக்கோங்க. சாப்பிட்டு இவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்க்கணும். கைஸ் நான் உங்கள் நேபாளி பையன் மறுபடியும் வந்திருக்கேன். ஸோ நாங்கள் இப்போ கோண்டா ஜங்ஷனுக்கு வந்து சேர்ந்தாச்சு. இப்போ நாங்கள் நெக்ஸ்ட்டு ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் அந்த ட்ரெயின் 4 மணிக்கு வருது. பட் ஆனால் அப்டேட்டட் எதுவுமே இல்லை. பார்ப்போம், வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபேமிலியாக எல்லாம் பாருங்கள். யூலி பாருங்க, வெயிட்டிங். நைட் ஆகிடும். எப்படியா இருந்தாலும் நேபாள் போய் சேர்கிறதுக்கு, பார்டர் க்ராஸ் பண்ணணும். அங்கேருந்து இன்னொரு வண்டி பிடிச்சிட்டு போகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடும். அது வரைக்கும் என்னென்ன அப்டேட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ லெட்ஸ் see you guys there. ஸோ ஹே காய்ஸ், இறங்க வேண்டிய டைம் வந்துருச்சு. பார்டர் கிட்ட போயிட்டுருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் பார்டர் க்ராசிங் நடக்கும். அங்கே இமிக்ரேஷன்லாம் செக் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ கோண்டா ஜங்ஷன்லேருந்து இப்போ படனி ஜங்ஷன் போயிட்டுருக்கோம், படனி ஸ்டேஷனுக்கு. இதுதாங்க எங்களோட சாமான்லாம். ஸோ இதுதான் கொஞ்சம் இறக்கி பத்திரமா இறக்கி கொண்டு போகணும். ஏன்னா இப்போது ஸ்டேஷனில் ரொம்ப இருட்டாக இருக்கும். பார்ப்போம். see you guys. ஸோ கைஸ் நம்ம இப்போது இந்தியன் பார்டர்லேருந்து க்ராஸ் ஆகி நேபாள் பார்டருக்கு வந்துட்டோம். வந்த உடனே கொஞ்சம் இமிக்ரேஷன் ஒர்க்லாம் இருந்தது, அதனால் கொஞ்சம் வீடியோ எடுக்க முடியல. ஸோ இப்போ நாங்கள் வண்டி புக் பண்ணி எங்கள் ஊருக்கு கிளம்பிகிட்ருக்கோம். நைட் டைம்னால அவ்வளோ கிளியராக தெரியல, கொஞ்சம் டிம்மாக இந்த டார்க்காக தெரியுது. ஸோ பேக் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவோம். ஸோ இது தான் நேபாள் பார்டர் கிட்ட. ஸோ முன்னாடி ஒரு எல்லோ கலர் வீடு தெரியுதுல்ல, அதுதான் ஆக்சுவலி நேபாள் இமிக்ரேஷன். ஸோ இதெல்லாம் நேபாள் கடை. ஸோ உள்ளே போனால் பஸ் பார்க் இருக்குது. நான் ஸோ பார்டர் கிட்டே இருக்கிறதுனால சீக்கிரமாக வண்டி பிடிச்சிட்டோம். ஸோ see you இந்த நெக்ஸ்ட் வீடியோ. நாளைக்கு பார்க்கலாம் கைஸ். பாய், குட் நைட்.